Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Juicy, spark the happiness. Quench the thirst naturally. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. பிஹைண்ட் டாக்கிஸ் நேயர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹவுஸ்மேட்ஸ் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூவை பார்க்க போகிறோம். ராஜவேல் டைரக்ஷனில் தர்ஷன், ஆர்ஷா, காளி வெங்கட், வினோதினி இவங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு ஃபேண்டசி படமா இல்லை ஒரு ஹாரர் படமா அப்படிங்கிற ஒரு டவுட்டோடய ஆடியன்ஸ் சொல்லவே பார்க்கலாம். பட் டெஃபினட்டாக இது ஒரு ஃபேண்டசி படம் தான். ஹாரர் எந்த அளவுக்கு இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லலை, படத்தில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் பேய் இருக்கிறத பார்த்துருக்கேன், வீடே பேயா இருக்கிறத இப்போ தான்டா பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ப்ளஸ், அதுக்கப்புறம் இந்த படத்தோட மைனஸ்லாம் பார்த்துலாம். இந்த படத்தோட ப்ளஸ் ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்ட். சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள், ஃபேண்டசி படங்கள் வந்து தமிழில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் இந்த படத்தில் என்ன ஸ்பெஷலாக என்ன தனியாக தெரிஞ்சது அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க, அதை ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பாயிண்ட் வரைக்கும் அதுக்கு டைம் தேவையா இல்லை கரெக்டாக தான் இருந்துச்சா, அந்த ஹை வந்து இன்டர்வல்காக வச்சதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தான் அந்த ஃபீல் வந்து புரியும். பேய் பிசாசு கதை வர்றியா, நல்லா ரத்த கட்டறிய ரத்தம் கக்க வச்சா. ஓவராலாக என்கேஜிங்காக இருந்துச்சான்னு கேட்டால் எஸ் இருந்துச்சு. அங்கங்கே ஒர்க் ஆச்சு. படம் வந்து கரெக்டாக எதை நோக்கி நவரணுமோ அதை நவரிச்சு. ஒரு 20 மினிட்ஸில் 25 மினிட்ஸ்க்குள்ள ஒரு நல்ல படம் வந்து அதோட கதையை ஸ்டார்ட் பண்ணி அதை நரேட் பண்ண ஆரம்பிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே இருந்தது, ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்தது. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி பற்றி பேசணும். சதீஷ் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து 2 கலர் ஷேட்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு மாதிரி ரொம்ப வார்ம் டோனும், இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப கூலான ஒரு கலரும் கொடுத்துருக்காரு. ஸோ அது எதனால் அந்த டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். பயமா இருக்கு. ஆல்சோ இன்னொரு மேஜர் ப்ளஸ் வந்து எடிட்டிங்னு சொல்லலாம். எந்த இடத்துலையும் வந்து பெருசாக லேக் ஆன மாதிரி தெரியாது. அப்படி டிப் ஆச்சுனாலும் உடனே திருப்பி பேக் டு ஸ்டோரி வந்துருவாங்க. இந்த விஷயங்கள்லாம் இருந்தது. படத்தோட மேஜர் ப்ளஸ் வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ். இன்ஃபேக்ட் மெயின் லீடை விட ஆல்டர்னேட்டாக ஒரு லீடு இருப்பாங்க. அந்த லீடு வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. நம்ம காளி வெங்கட் அண்ணன் தான். குறிப்பாக காளி வெங்கட் சொல்லணும், பயங்கரமாக நடிச்சிருந்தாரு. அவரோட ரீசெண்டாக எல்லா படங்களும் நம்ம பார்த்துட்டே வரோம். அவர் சூஸ் பண்ணுற படங்கள் ஆகட்டும், இல்லை அவரோட கேரக்டர் ஆகட்டும், அவர் கேரக்டர் வர ஸ்பேஸ் ஆகட்டும், அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாரு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட அவரை பற்றி பயங்கரமாக பாராட்டியிருந்தோம். அவர் வந்து ஒரு நாசர் மாதிரி, ஒரு பிரகாஷ் ராஜ் மாதிரி அப்படின்னு. பட் நம்ம ஜென்ரேஷனில் நம்ம எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நாசர் சாரோ இல்லை பிரகாஷ் ராஜ் சாரோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு லெஜெண்டாக தெரிஞ்சாரு. பட் இங்கே வந்து காளி வெங்கட் சார் நம்ம கண் முன்னாடி நடக்குது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அழகாக வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ சீரியஸான கேரக்டர்ஸ் எடுக்கிறாரு. அவர் இப்படி சொல்லலாம், ஒரு படம் வந்துட்டு காளி வெங்கட்டை காஸ்ட் பண்ணிட்டா அவருக்கு ஸ்கோப் இருக்கணும், அவருக்கு ஆக்டிங் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு. இல்ல அந்த கதையில வந்து அப்படி டிமாண்ட் இருந்தா தான் காளி வெங்கட் கிட்ட போறாங்க. எக்ஸலன்ட் பர்ஃபார்மர், நல்லா நடிச்சிருந்தாரு. அந்த அதர் ஹேண்ட் வினோதினியும் அவங்களோட பார்ட்டை கரெக்டா ப்ளே பண்ணிருக்காங்க. அங்கங்க கொஞ்சம் டூ டிராமாட்டிக்கா தெரிஞ்சது. அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ், அவங்களோட மேனரிசம் எல்லாமே கொஞ்சம் அந்த லைன் விட்டு வெளியே போச்சு. பட் இட்ஸ் ஓகே, அது பெருசா தெரியல. சம் பீப்புள் ஆர் எக்ஸ்பிரசிவ், அந்த மாதிரி அந்த கேரக்டர் வந்து அப்படி இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் தட் தர்ஷனும் ரொம்ப இன்னசென்ட்டா, ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபேஸ் அவருக்கு. பட் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் இன்னும் வெளியே தெரியல. ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ்குள்ளே லிமிட்டடா இருந்தாரு. ஆர்ஷாவும் அதே மாதிரி நடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த படத்துல அவங்களுக்கான ஸ்பேஸ் நிறையவே இருந்தது. அவங்க இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். பட் டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். கொஞ்ச நாளாவே எங்க வீட்ல நடக்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. ஸோ நான் கமிங் டு த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அங்கங்கே ஒரு லேக் இருந்தாலும் அது படத்தோட கதை, அந்த படத்தோட போக்கு வந்து அதுக்கப்புறம் அது என்கேஜிங்காக வச்சிருந்தது. பட் மெயினாக என்ன விஷயம்னா, இந்த இனிஷியலாக ஒரு ஹாரர் படத்தில் வரும்ல, பேய் பின்னாடி பாஸ் ஆகுறது, குழா ஓப்பன் பண்ணுறது, கதவு தானா அடிச்சுக்கிறது, ஃபேன் தானா ஓடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இதில் வந்து ரொம்ப நேரம் செலவிட்டுட்டாங்களோன்னு தோணுச்சு. ஏதோ ஒன்று இருக்கு. அது லேட்டராக புரிய வரும் எதனால் அது நடந்ததுன்னு. பட் அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு அந்த இடத்துல கட் ஷாட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கதைக்கு போயிருந்திருக்கலாம். ஆல்சோ இன்டர்வல் கிட்ட வச்ச ஒரு ரிவீலிங் பாயிண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்ததா படம் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாதான் உங்கள் வீட்டில் நடக்கிறத தடுத்து நிறுத்தி உங்கள் 2 பேரோட வீட்டையும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மெயின் லீட் பர்ஃபார்மன்ஸஸ் தவிர வேற யாரும் பெருசாக இல்லை. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ தீனா இருந்தார். பட் ரொம்ப தெரியல. தீனா வந்து அங்கங்கே வராரு, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறாரு. பட் அவருக்கான ஸ்பேஸும் ரொம்ப காமெடி பண்ணுறதுக்கு இறங்கி அவர் ஃபுல் ஃபன் பண்ணுற அளவுக்குலாம் கிடையாது. ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபேண்டசி படங்களில் இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுற ஒரு பாயிண்ட் இருக்கும். எதர் ஒரு ஃப்ளாஷ்பேக்லையோ இல்லை ஏதாவது ஒரு ரொம்ப ஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு சயின்டிஸ்ட் கிட்டயோ இல்லை ஒரு மந்திரவாதி கிட்டயோ ஒரு சாமியார் கிட்டயோ யார்கிட்டயோ போய் கேட்பாங்க. அதாவது சயின்ஸ் ஃபிக்ஷன் விஷயமா இருந்தாலும் சாமியார்கிட்ட போய் கேட்பாங்க. பட் இந்த படத்தில் வந்து 2 வேறு டைம் லைனில் 2 பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காங்க. ஸ்டூடெண்ட்டா இல்லை லெக்சரரா, படிச்சுக்கிட்டே லெக்சரராக இருப்பாங்களா அந்த மாதிரியான்னு தெரியல. அவங்க ஒரு சயின்ஸ் புக் ஒன்று கையில் வச்சிருக்காங்க. அவங்க பாட்டு சொல்றாங்க. அவங்க எப்பெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்களோ அப்பெல்லாம் கையில் அந்த புக் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ற கூடயே இருக்க ஒருத்தர், அவர் வந்து முன்னாடியே ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட்ல கொஞ்சம் ஜீனியஸாக காமிச்சாங்க. பட் அவருக்கு அவ்வளோ விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அதாவது ஒரு கிறிஸ்டோபர் நோலன் படத்தில் வந்த அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இருக்கு. அவர் எதை கேட்டாலும் சொல்றாரு. டெசராக்ட்ங்கிறாரு, வார்ம்ஹோலுங்கிறாரு, டைம் லூப்புங்கிறாரு, எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு.
ஒரு கான்செப்ட் நடக்குது, அந்த கான்செப்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இனிஷியேட்டிங் பாயிண்ட் தெரிஞ்சா பரவாயில்ல, பட் அந்த கான்செப்ட் போற ரூட் முழுக்க எந்த இடத்துல ஹீரோக்கு ஒரு டவுட் வந்தாலும் இல்லை ஆடியன்ஸ்க்கு ஒரு டவுட் வந்தாலும் அந்த இடத்துல அவர் இருக்காரு. இதுக்காகவே நான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இப்போ எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கான சொல்யூஷன் என் ஃப்ரெண்டு என் கூட இருப்பான். வாட் இஃப் இஸ் நாட் மை ஃப்ரெண்ட், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லையா. பட் கூடவே அப்படி இருந்தான். ஸோ எந்தெந்த பாயிண்ட்ல வேற வேற பிரான்ச் எடுக்குதோ அது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சிருந்தார். அவருக்கு ஒரு ஃபோன் அடிச்சா போதும் படத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துன்னு போயிடுற மாதிரி இருந்தது. அது வந்து கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை. பட் ஓவராலா ஒரு நல்ல டீசென்டான அட்டெம்ப்ட். ஏன்னா ரெகுலராக நம்ம பார்த்து அரைச்ச அதே மசாலா படமாக இல்லாமல் அதே பேய் படமாக இல்லாமல், நம்ம பேய்னாலே வந்து சலிச்சு போகிற அளவுக்கு நம்மளுக்கு பேய் படங்கள் கொடுத்துருக்காங்க. பட் அப்படி ஒரு படமாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு அட்டெம்ப்ட். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் அட்டெம்ப்ட்ஸ் எடுத்தால் இன்னும் நம்ம கிரேட்டர் ரிசல்ட்ஸுக்கு போகலாம். மற்றபடி இது ஒரு டீசென்ட் வாட்ச், ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஒரு குட் வாட்ச்னே சொல்லலாம். ஒரு ஒன் டைம் வாட்ச் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். அதாவது ஒரு ஃபார் தட் எஃபர்ட் அண்ட் நிறைய நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதால கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.